எல்லோருக்கும் வணக்கம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிற அற்புதமான நாள். இந்த நாளில் அன்னை மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வேண்டிய செல்வம் அனைத்தும் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்து இருக்குங்க. மகாலட்சுமிக்கு தாயாருக்கு உரிய இந்த மந்திரத்தை நாளைய தினம் 27 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப என்றென்றும் நம் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்து இருக்கும், ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும், எண்ணமெல்லாம் ஈடேறும், கேட்டவரும் கிடைக்கும், சென்ற இடமெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 27 முறை சொல்லலாம். என்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே சொல்லலாம். அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே 27 முறை சொல்லலாம். இந்த நேரத்துலையும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே சொல்லலாம். இந்த நேரத்துலையும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாலை வேளையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை நினச்சி நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து 27 முறை பேப்பரில் எழுத செய்யலாம், அல்லது மனதிற்குள் சொல்லி வழிபாடு செய்யலாம். சத்தமாக சொல்கிறத காட்டிலையும் இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்கிறப்ப ஒரு முறை சொன்னால் கோடி முறை சொன்ன பலன் கிடைக்குங்க. 27 முறை நீங்கள் சொல்லி அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறப்ப என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்குங்க. குடும்பத்தில் பண பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை மிச்சப்படுத்த முடியல, செலவாகிக்கிட்டே இருக்குது, வீண் விரயமாயிட்டுருக்கு, மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் சேமிப்பு அப்படிங்கிறத சிறிதளவுமே பண்ண முடியல, ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த சேமிப்பு அப்படிங்கிறதே பண்ண முடியாமல் தடுக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நாளில் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம்ங்க. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்திருக்கு, ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கு அப்படிங்கிற நேரங்களில் அவங்க செய்கிற காரியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சகம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு நீங்குது அப்படிங்கிறப்ப வீண் விரைய செலவுகள் வரும், தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும், வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்பவுமே நல்லதுங்க. நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது போடுறப்ப வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சகம் நிறைந்து இருக்கும். மாதத்தில் ஒரு முறையாவது பஞ்சகாவிய விளக்கு வாங்கி வைத்து வெள்ளிக்கிழமை நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்ய ரொம்பவுமே சிறப்புங்க. பூஜை ஆரம்பிக்கும் முன்பு இந்த பஞ்சகாவிய விளக்கில் சிறிது நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சு அந்த விளக்கு எரியிற வரைக்கும் விட்டு அந்த புகை வீடு பூரா பரவற மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. வீட்டுக்குள்ளே என்ன ஒரு துஷ்ட சக்தியோ செய்வினை தீவினை எதுவாக இருந்தாலும் கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் அது விலகி போயிருமுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்கிறப்ப லக்ஷ்மி கடாட்சகம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். ஐஸ்வர்யம் நம்ம இல்லத்தில் எப்போவுமே நிறைஞ்சு இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் அன்னை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு வரி மந்திரமான ஓம் த்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லலாம். அல்லது காயத்ரி மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் மூர்த்த மந்திரம், முதல் மந்திரம், தாய் மந்திரம், ஆதி மந்திரம் சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அன்னை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. லக்ஷ்மி கடாட்சகம் என்றென்றும் இல்லத்தில் நிறைஞ்சு இருக்கும். ஐஸ்வர்யமும் கடாட்சகமும் நமக்கு எப்போவுமே கூடவே இருக்குங்க. இந்த லக்ஷ்மி கடாட்சகமும் ஐஸ்வர்யமும் நம்ம கூட இருக்கிறப்ப நமக்கு துன்பம் அப்படிங்கிறது வரவே வராது. எந்த துன்பம் வந்தாலும் அது பனி போல் விலகிவிடுங்க. மகாலட்சுமி தாயாரின் காயத்ரி மந்திரம் ஓம் அம்ருத வாசினி வித்மகே பத்மலோசினி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறப்ப
அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்ம கூட எப்போவுமே ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சகமும் நிறைந்து இருக்கும். நம்ம கூடவே இருக்குங்க ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது.